Hello everyone, welcome to Pramila's Beauty Parlor. நான் பிரமிளா பியூட்டிஷியன் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கேன். நம்மளோட சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபேஸ் ப்ளீச் பண்ணுறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்லித்தர போகிறேன். டிப்ஸ் நம்பர் 1, ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்க ப்ளீச் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். 20 டேஸ்க்கு ஒன்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் ஃபேஸ் வாஷ் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி தென் ப்ளீச் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு அந்த ஆயில் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். பிம்பிள்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகுது, கண்ட்ரோல் ஆகும். ரொம்ப பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க பண்ணிக்க தேவையில்லை. பிம்பிள்ஸ் ரொம்ப ட்ரையாக இருக்கிறவங்க, மார்க் இருக்கிறவங்க பண்ணிக்கலாம். டிப்ஸ் நம்பர் 2, ட்ரை ஸ்கின்னாக இருக்குது. ஸோ நான் எப்படி ப்ளீச் பண்ணிக்கலான்னு கேட்டிங்கன்னா, மஸ்ட்டு நீங்கள் கிளென்சிங் மில்க் யூஸ் பண்ணிட்ட பிறகு தான் ப்ளீச் யூஸ் பண்ணணும். ஸோ தட் உங்களுக்கு ஸ்கின் ட்ரை ஆகாமல் கொஞ்சம் மாய்ஸ்சர் கொடுத்துட்டு தென் ப்ளீச் பண்ணிக்கலாம். ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க மோஸ்ட்லி 2 to 3 months ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் பர்பஸ் இருக்குன்னா பண்ணிக்கலாம். டிப்ஸ் நம்பர் 3, ப்ளீச் பண்ணால் என்னோடய ஹேர்லாம் இந்த சைட்ஸில் இருக்க ஹேர், அப்பர் லிப்லாம் எனக்கு ஃபேட் ஆகிடுது. ஸோ தட் எல்லோரும் என்னை கேட்குறாங்க, நீ ப்ளீச் பண்ணியான்னு சொல்லிட்டு. அந்த பர்பஸ்னால எனக்கு பிடிக்கல அப்படின்னு உங்களுக்கு என்ன ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன்னா, ப்ளீச் அப்ளை பண்ணிவிட்டு 3 to 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த சைட்டில் இருக்க ஹேரு, இந்த சைட்ஸு, அப்புறம் அப்பர் லிப், இது எல்லாமே வெட் டிஷ்யூ வச்சு நம்ம தொடச்சிட்டு மீதி இருக்கிற ஏரியாவை நீங்கள் 10 மினிட்ஸ் டைம் வச்சுட்டு தென் வைப் பண்ணிடலாம். ஸோ தட் உங்களுக்கு ப்ளீச்சும் ஆகும், ஆனால் ஃபேட் ஆகாமல் இருக்கும் ஹேரு. இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 4, சென்சிட்டிவ் ஸ்கின், அலர்ஜி ஸ்கின், பிம்பிள்ஸ் ரொம்ப இருக்கிறவங்க கண்டிப்பாக ப்ளீச் பண்ணக்கூடாது. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா டீடன் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய அப்கமிங் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டீட்டனோட வீடியோ நான் போடுவேன். பார்த்து நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.